வணக்கம் நேயர்களே. இப்போ சமீப காலமா தாவேகா அரசு செய்து வரும் திட்டங்களை அ உற்று நோக்கும் சமூக வலைதளங்கள் மற்றும் சமூக வலைதள ஹேண்டில்கள் செய்யும் சில பிரச்சாரங்களை நாம் கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். மெயினா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களோட பிரச்சாரம் என்னமோ தாவேகா பதவியேற்றவுடன் தான் பெண்களுக்கு முன்னுரிமை மந்திரி சபையில குடுக்குற மாரி ஒரு உருவகம் செய்யப்பட்டு வருகின்றது. அது நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, செல்வி கீர்த்தனா அவர்கள் இது ப ம் தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஒரு ஒரு இளம் வயது மகளிரை வந்து அப்லிஃப்ட்மென்ட் பண்றது வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது வரவேற்கத்தக்க ஒரு டிசிஷன் தான். அதுல வந்து மாற்று கருத்தும் இல்ல. ஆனா என்னமோ இந்த புரட்சி, இந்த விமன் எம்பவர்மென்ட் என்கிற புரட்சிய தாவேகா வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது போல தமிழ்நாட்டுல ஒரு உருவகம் செய்வது ஒரு வரலாற்று பிழை என்று கூறினால் அது மிகையாகாது. லெட்ஸ் கெட் இன்டூ த வீடியோ. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட சாராம்சம் என்னன்னா, தமிழ்நாட்டுல பதவி வகித்த பெண் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் துறைகள் என்னன்றத தான் நம்ம பார்க்க போறோம். அது எதுக்கு அந்த மாரி நம்ம பார்க்க போறோம்னா, ஒரே ஒரு ரீசன் தான். ஓகே. இப்போ வந்து தமிழ்நாட்டுல பெண் அரசியல் பிரதிநிதித்துவம் புதிது மாரி ஒரு உருவகம். வரலாறு என்ன சொல்லுதுன்றதையும் ஒரு ஒப்பீடு செய்றதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஒரு காலகட்டத்திலயும் எவ்வாறு தமிழகம் பெண்களுக்கு மந்திரி சபையில வந்து ஒரு இடம் குடுத்திருக்கு. அதாவது பிரதிநிதித்துவம் குடுத்திருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இத வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா, 1957ஆம் ஆண்டே இந்த பிரதிநிதித்துவம் குடுக்கப்பட ஆரம்பிச்சுச்சு. ரைட். இந்த இந்த விமன் எம்பவர்மென்ட்க்கான வித்து அப்பயே போடப்பட்டது யாரால்? கல்வி கண் திறந்த காமராஜரால். 1957ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்புல லூர்தம்மாள் சைமன் உள்ளாட்சி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். ஓகே. அடுத்தது அதே காமராஜரால் 1962ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பில் ஜோதி வெங்கடாச்சலம் அவர்கள் பொது சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அதாவது இந்த புரட்சிய இன்னமும் புதிதாக தாவேகா தான் செஞ்சது போல ஒரு உருவகம். அதாவது இதுல என்ன ஒரு விஷயம்னா, தாவேகாவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியே இத வந்து இது பண்ணல. இத வந்து கண்டிக்கலன்றது தான் ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா வந்து இந்த புதுமைய செஞ்சது காமராஜர் அவர்கள். தாவேகா இல்ல. அதாவது தாவேகா பண்ணது வந்து அவங்க அந்த அந்த அத நீட்சியா அவங்க அத தொடர்ந்துட்டு போறாங்கன்னு சொல்றது வந்து எப்படி இருக்கு? இந்த இந்த புதுமைய செஞ்சதே தாவேகா தான் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? அதுக்காக தான் இந்த இது ஒப்பீடு. யாரையும் அ குறைச்சு இது பண்றதுக்கான ஒரு இது இல்ல. ஓகே. சோ அதாவது அடுத்தது. இது வந்து காங்கிரஸ் கட்சி ஆரம்ப காலகட்டத்தில செய்த சீர்திருத்தங்களும் மற்றும் பெண் பிரதிநிதித்துவத்துக்கான ஒரு சிறப்பீடு. அடுத்தது 1967ஆம் ஆண்டு திராவிட இயக்கம் முதலில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த காலகட்டம் அது. அண்ணா அவர்களின் தலைமையில் திமுக சார்பில் அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார். அதாவது அன்னை சத்தியவாணி முத்து என்பவர் மிகவும் ஒரு ஆணிவேர் என்று கூறினால் மிகையாகாது. திராவிட இயக்கத்திலே அவர் ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் முதலாக அமைச்சர் பதவியிலே அமர்கிறார். அண்ணாதுரை அவர்களின் மந்திரி சபையில். மீண்டும் 1971ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் தலைமையில் மீண்டும் அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் ஆதிதிராவிடர் நலத்துறையில் அமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான பணியை மேற்கொள்கிறார். ஓகே. சோ இது 2மே திமுக ஆட்சி. 1967 பேரறிஞர் அண்ணா பிறந்த காலகட்டத்தில் 1971ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காலகட்டத்தில் அன்னை சத்தியவாணி முத்து ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். ஓகே. இதுலயே விமன் எம்பவர்மென்ட் தெள்ள தெளிவா நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து முக்கியத்துவம். ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் இதிலேயே தெரிஞ்சிருச்சு. அதுவும் ஆதிதிராவிடர் பெண்ணிற்கு அன் அன்றைய காலகட்டத்தில் திராவிட இயக்கம் கலைஞர் அவர்கள் தலைமையிலும், அண்ணா அவர்கள் தலைமையிலும் கொடுத்த முக்கியத்துவத்தை நாம் இதிலிருந்து காணலாம். ஓகே. அடுத்தது 1977ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் பி.டி. சரஸ்வதி சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். அண்ணல் எம்ஜிஆர் அவர்களின் புரட்சித் தலைவர் அவர்களின் தலைமையில அமைந்த 1977ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி. அடுத்தது அதே புரட்சித் தலைவர் அவர்களின் ஆட்சியில் அதிமுக சார்பில் கோமதி
இவ்வாறு சேம் அதே டிபார்ட்மெண்ட் அதே துறையை கொடுத்து சமூக நலத்துறை அமைச்சராக கோமதி அவர்கள் பொறுப்பேற்கிறார், பணியாற்றுகிறார். பிறகு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைகிறது. புரட்சித் தலைவர் அவர்களின் அண்ணல் எம்ஜிஆர் அவர்களின் தலைமையில புரட்சித் தலைவர் என்ன செய்கிறார், அதே கோமதியை மீண்டும் பதவி அமர்த்துகிறார் சமூக நலத்துறையில. ஓகே, அதுல அது மட்டும் அவர் செய்யல, மற்றொரு பெண் அமைச்சரை அவர் அமர்த்துறார் அதே சபையில. 1984ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் விஜயலட்சுமி என்கிறவர் பதவி வகிக்கிறார். என்ன துறைனா கதர் மற்றும் கிராம தொழில்கள் துறை. கிட்டத்தட்ட உள்ளாட்சித்துறை மாதிரி ஒரு துறை. அதாவது இந்த கதர் ஆடை மற்றும் கிராம தொழில்துறை, அந்த ஹேண்டிகிராஃப்ட் என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த துறையில அவரை அமர்த்துறாரு. இப்போ 2 அமைச்சர்கள் 1984ஆம் ஆண்டு அதிமுக அமைச்சரவையிலே புரட்சி தலைவர் அவர்களின் தலைமையில். ஓகே, அடுத்தது இந்த காலகட்டத்துல தான் நம்ம புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சத்துணவு பிரிவு ஹெட்டா இருக்காங்க அதிமுகல. அதையும் நம்ம கோடிட்டு காட்ட விரும்புறோம். அது லேட்டரா நம்ம வருவோம் அந்த இதுக்கு. ஓகே, இப்ப அடுத்தது 1988ஆம் ஆண்டு அதிமுகவில் ஜானகி அம்மையார் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அண்ணல் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு, புரட்சி தலைவரோட மறைவுக்கு பிறகு அவரது மனைவியான அதிமுகவில் ஜானகி அம்மையார் முதலமைச்சர் பதவிக்கே வராங்க. இப்ப அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் பெண்களுக்கு தாவேக்கா தான் கொடுக்கப்பட்டதுன்ற மாதிரி ஒரு உருவகம். பாத்தீங்கன்னா 88ஆம் ஆண்டுல முதலமைச்சராகவே ஒரு பெண் அமர்ந்துட்டாங்க தமிழகத்துல. ஓகே, அடுத்தது 1989ஆம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருகிறது கலைஞர் அவர்களின் தலைமையில். அப்பொழுது திமுக சார்பில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சராக பதவியேற்கிறார். அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக ஊரக வளர்ச்சித்துறையும் வழங்கப்படுகிறது கலைஞர் அவர்களால். அடுத்தது 1991ஆம் ஆண்டு நாம் அனைவரும் அறிந்தது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்கிறார். அதாவது முதலமைச்சராகவே அம்மா அவர்கள் பதவியேற்றுட்டாங்க, ஃபுல் டைம் சீஃப் மினிஸ்டரா. இதுல இப்ப என்ன புதிதாக புரட்சி இருக்கிறது? 91லயே அம்மா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுட்டாங்க. அடுத்தது அது மட்டும் இல்ல, 91ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களின் சார்பில் 1900 தலைமையில் 1991ஆம் ஆண்டு இந்திரகுமாரி சமூக நலத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். அதாவது சமூக நலத்துறை எப்பயுமே பெண்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்துல இவங்க எம்ஜிஆர் அவர்கள கோமதி இருந்தாங்க. அடுத்தது இவங்க அம்மா அவர்களின் தலைமையில் இந்திரகுமாரி சமூக நலத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. இது ஒன்று. அடுத்தது மீண்டும் திமுக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் தலைமை, மீண்டும் சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை 2 துறைகள் யாருக்கு கொடுக்குறாங்க? சர்க்குண பாண்டியன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. திருமதி சர்க்குண பாண்டியன் அவர்கள் 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமைந்த திமுக ஆட்சியில் திராவிட இயக்க சிறப்பு மிக்க ஒரு துறை சமூக நலம் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொடுத்திருக்காங்க. அதாவது சர்க்குண பாண்டியன் யாருன்னா அவங்க தான் ஒரு லெகசி எம்எல்ஏ, நம்ம புகழ்பெற்ற ஆர்கே நகர் தொகுதியில அவங்க ஒன் ஆஃப் தி லெகசி எம்எல்ஏ திமுக சார்பில் அவங்களுக்கு இந்த பதவி வழங்கப்படுகிறது, சமூக நலத்துறை மீண்டும் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. அடுத்தது அதே மந்திரி சபையில மீன்வளத்துறை அமைச்சராக திருமதி ஜெனிஃபர் சந்திரன் அவர்கள் பதவி வகிக்கிறார் கலைஞர் அவர்கள் தலைமையிலே. ஓகே, இதுல நீங்க என்ன இப்போ இப்ப நான் யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது இவ்வளவு பிரதிநிதித்துவம் தமிழகத்துல ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு முக்கியத்துவமும் பெண்களுக்கான முக்கியத்துவமும் மற்றும் ஒரு ரெப்ரசன்டேஷனா முதல்ல இருந்தே அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது இன்னும் புதிய காரியமாக தெரியல. பட் உங்க கமெண்ட்ல நான் சில குறிப்புகள் தான் நான் எடுத்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பட் நான் யாரையா மிஸ் பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்தது 2001ஆம் ஆண்டு மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அதாவது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகிறார். இந்த முறை 2 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது சமூக நலத்துறையிலே. ஓகே, யாருன்னா வளர்மதி ஜெபராஜ் அவர்கள் சமூக நலத்துறை மீண்டும். பிறகு அதன் தொடர்பான இன்னொரு எக்ஸ்டெண்டட் பதவியாக சரோஜா அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் சமூக தொடர்பான நலத்துறை மீண்டும் சரோஜா அவர்களுக்கும் பதவி வழங்கப்படுகிறது, 2 பெண்களுக்கு மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியிலே 2001 அதிமுக ஆட்சியிலே. பிறகு மீண்டும் திமுக கழகம் ஆட்சிக்கு வருகிறது. கலைஞர் அவர்கள் தலைமை,
பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள், அதாவது ஆலடி அருணாவின் மகளான பூங்கோதை ஆலடி அருணா அவர்களுக்கு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்ட துறையை வழங்குகிறார் கலைஞர் அவர்கள். இந்த முறை வந்து 3 பெண்களுக்கு வழங்கப்படுகிறது கலைஞர் அவர்களால். அதாவது முதல்ல நான் சொன்ன மாதிரி பூங்கோதை ஆலடி அருணா அவர்களுக்கு, பிறகு 2006 கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார் மீண்டும். அதாவது சமூக நலத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா வந்து பெண்கள் தான் வந்து கொடுத்திருக்காங்க. திராவிட இயக்கமா இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமா பேர் இயக்கமா இருக்கட்டும். 2006ஆம் ஆண்டு தமிழரசி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார். ஓகே. சோ அடுத்தது மீண்டும் 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் அம்மா அவர்களின் ஆட்சி. அம்மா மீண்டும் முதலமைச்சர். அதாவது விமன் எம்பவர்மெண்ட்டை பத்தி பேசுறவங்க அம்மா அவர்களோட இது வந்து எப்படி புறந்தள்ளுறாங்க இன்டர்நெட்லன்றத வந்துட்டு அதை வந்து கணிக்கவே முடியும். ஏன்னா 5 முறை முதலமைச்சரா பெண் இருந்திருக்காங்க. ஒரு முறை முதலமைச்சரா ஜானகி அம்மா இருந்திருக்காங்க. பல முறை அமைச்சர்களா பெண்கள் இருந்திருக்காங்க. லூர்தம்மாள் சைமன் முதற்கொண்டு, ரைட்? சோ அதிமுக அகைன் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். 2011 செல்வி ராமஜெயம் சமூக நலத்துறை மீண்டும் சத்துணவு திட்டம். அதாவது சத்துணவு மற்றும் சமூக நல கூடங்கள் மிக மிக கவனத்திற்குரிய ஒரு விடயமாக இருந்து வந்து இருக்கிறது திராவிட இயக்கத்தின் ஆட்சி காலத்திலே. 1967 அண்ணா அவர்கள் ஆட்சி தொட்டு 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலம் வரை சமூக நலத்துறையில முக்கால்வாசி டைம் வந்து பெண்கள் தான் அமைச்சர்களா இருந்திருக்காங்க. நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா அடுத்தது தமிழரசி அவர்கள் ஆதிராவிட நலத்துறை அமைச்சராக 2006 கலைஞர் அவர்கள் டைம்ல. அடுத்தது 2011 நான் சொன்ன மாதிரி அம்மா அவர்கள் இருக்காங்க. அப்புறம் செல்வி ராமஜெயம் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்ட அமைச்சராக. 2017 இன்னொரு பெண் இருக்கு, கோகுலேந்திரா அவர்களுக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போன்ற கிரிட்டிக்கலான துறையை கோகுலேந்திரா அவர்கள் வைத்து வந்தார். முன்னாள் எம்எல்ஏ அண்ணாநகர் தொகுதியில 2011ஆம் ஆண்டு திருமதி கோகுலேந்திரா அவர்கள். அடுத்தது 2016ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி அமைகிறது. கோகுலேந்திரா அவர்கள் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சராக, அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆப்வியஸ்லி. பிறகு 2016ஆம் ஆண்டு வளர்மதி பள்ளி கல்வி மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். 2016ஆம் ஆண்டு நிலோஃபர் கபில் அவர்கள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். இந்த அமைச்சரவை எடப்பாடியார் அவர்கள் அம்மாவின் மறைவிற்கு பிறகு எடப்பாடியார் அவர்களும் இதே அப்படியே கண்டினியூ பண்றார். ஓகே. அடுத்தது சமீப ஆட்சி, கடந்த ஆட்சியான 2021ஆம் ஆண்டு திமுக சார்பில் கீதா ஜீவன் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தலைமையில் திமுக சார்பில் கீதா ஜீவன் அவர்கள் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகை, அதான் மகளிர் உரிமை துறைக்கு வந்து ஒரு அமைச்சகமே அவர் உருவாக்கி அந்த 1000 ரூபாய் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அடுத்தது சமூக நலத்துறை, தான் திராவிட இயக்கம் நான் தான் சொன்ன மாதிரி 67 முன்தொட்டு 2021 வரை திராவிட இயக்கத்தால் அந்த துறையை விமனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. கம்ப்ளீட்டா நீங்க எடுத்துக்கோங்கன்ற அந்த இதை நீங்க ஓன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகை. பிறகு 2021 அதே ஆட்சி காலகட்டத்தில் கயல்விழி அவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, ஆதி திராவிட பெண்ணிற்கு மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இப்போ இவங்க யாரும் பெண் அமைச்சர்கள் இல்லையா, ரைட்? இப்போ தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர் டிவிகே சார்பில் தான் கீர்த்தனா தான் என்று சொல்றதெல்லாம் வந்து எவ்வாறு வரலாற்று பிழையாக இருக்கிறது நாம் கண்டுவிட்டோம். வரலாறு பொய் சொல்லுதா, இல்ல இன்ஸ்டாகிராம் உண்மையை பொய் சொல்லுதா, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் உண்மையை சொல்லுதா, இல்ல வரலாறு பொய் சொல்லுதா என்றத பார்க்கும் பார்வையாளர்களுக்கே நான் விட்டு விடுகிறேன். கமெண்டில் பதிவிடுங்கள். எனது காணொளிகளும் எனது கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியிடம் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அருண். நன்றி, வணக்கம்.